எழுந்த உடனே ஒரு காஃபி, டீ இல்ல பால் எது குடிக்கிறீங்களோ சர்க்கரை இல்லாத குடிங்க. காஃபி, டீ வந்து கொஞ்சம் லைட்டா போட்டா அந்த பால்ல இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே உங்களுக்கு சர்க்கரை தேவையில்லை. இது உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்டீவியாங்கிற ஒரு சுகர் ஃப்ரீ ஐட்டம் போட்டுக்கலாம். பட் டெய்லி டெய்லி இதை போட்டு குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலை உணவுல சாலட் சாப்பிடுங்க, கொஞ்சமா பழம் சாப்பிடுங்க, பிளஸ் 2 இட்லி இல்ல 2 தோசை இல்ல 2 பெசரட். யாருக்கு சுகர் ஹையா இருக்கோ நீங்க பெசரட், அடை அந்த மாதிரி இல்ல இந்த கடலை மாவுல தோசை இந்த மாதிரி இல்ல ஒரு கப் சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கப் சாலட். சாலட்ல வெள்ளரிக்காய், தக்காளி, கேப்சிகம் இதெல்லாம் சாப்பிடலாம். சில பேருக்கு இந்த கொடை மிளகா ஒத்துக்காது. அப்ப லைட்டா அதை வெறும் கடாயில வதக்கிட்டு இதை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க 2 இட்லி. இப்ப அடை மாவு செய்றீங்க, அந்த அடை மாவை கூட புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலையில இட்லி அதுல போட்டு சூடா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மோர் புரோட்டீன் கிடைக்கும். காலை உணவுல ஃபர்ஸ்ட் புரோட்டீன் எடுத்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் பெட்டர் ஆகுது. ஸோ எக் சாப்பிட்றவங்க எக் சாப்பிடலாம். சிக்கன் ஃபிஷ் சாப்பிட்றவங்க கிரில் பண்ணி சிக்கன் ஃபிஷ்ஷை சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடலாம்.